அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவலையுமே இலவசமான முறையில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். வீடியோ இது ரொம்ப லென்த்தாக தான் போக போகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் போகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா நுணுக்கங்களுமே நான் பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக சொல்ல இருக்கிறேன். ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்டு எப்படியெல்லாம் வைக்கணும், என்ன ப்ரொசீஜரு, என்ன வேலை வாய்ப்பு. நான் சத்துணவுத்துறையில் அங்கன்வாடியில் வேலைவாய்ப்பு, சத்துணவு அமைப்பாளர், பொறுப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய சத்துணவு வேலைவாய்ப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே பெயரே பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்காங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை எங்கே வாங்கணும், யாருக்கெல்லாம் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக துல்லியமான முறையில் நாம் சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா A to Z வீடியோ இதுதான். இனிமேல் சத்துணவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எதிர்காலம் இருக்குதுன்னே பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியும். அதுக்குண்டான சம்பளம் எவ்வளவா, அதுக்குண்டான முயற்சிகள் எப்படி எடுக்கணும். நாங்களாம் விண்ணப்பிக்கிறோம், எங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ விண்ணப்பிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குது. இது எப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் சொல்லி முடிக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ A to Z நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் நமது சேனலுக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை ஃபாலோ கட்டாயம் பண்ணுவோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா சத்துணவுத்துறையில் அனைவருமே கேட்டுட்டு இருந்த அந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு எப்படிங்க நாங்கள் விண்ணப்பிக்கிறது? நாங்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் கிடைக்குது. அவங்களும் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, அவங்களே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் கட்டாயமாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. இது எப்படிங்க நாங்கள் விண்ணப்பிக்கிறது? சாமானிய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லையா? கட்டாயமாக இருக்குது. நீங்கள் அலட்சியமாக விடுறதுனால மட்டும்தான் அந்த வேலைவாய்ப்பு தவறி போகுதே ஒழிஞ்சி கிடைக்காமலாம் போகலை. எப்படியெல்லாம் அந்த வேலைவாய்ப்பு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அறிவிக்கிறாங்க, அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எங்கே டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன முறையில் பயன்படுத்துகிறாங்க, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக A to Z நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சின்னதாக அட்வர்டைஸ்மெண்ட் வெளியாகும். அதாவது நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்படி சத்துணவு வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் நிரப்பப்படும், நிரப்ப வேண்டியது உள்ளது, நிரப்ப வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கொஸ்டினோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து ஒரு 2 லைனுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. ஒரு சின்ன ஒரு ஆடு தான் வைப்பாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு அரசு வேலைவாய்ப்பு வெளிவருது அப்படின்னாலே சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுமாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பாங்க. அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் அதேமாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க, அறிவிக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அறிவித்த உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். எப்படியெல்லாம் அவங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியுது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்படி முன்கூட்டியே தகவல் கொடுக்குறீங்க. யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருந்தால் முன்கூட்டி தகவல் தெரியுது அப்படின்னாலே அவங்க தயாராகிக்குவாங்க. எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணுமோ கட்டாயமாக ஆட் பண்ணிடுவாங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்னு நாங்கள் சொல்கிறோம், அதை பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இப்போயே நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கட்டாயமாக அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க.
பொறுமையாக நோட் பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, நாங்களும் பொறுமையாக தான் சொல்லுவோம். அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 10 சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட்டு. அதில் வந்து கட்டாயமாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 8. இந்த 8 இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தை நான் முழுமையாக கொடுக்குறேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லென்த்தாக தான் போகும், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும். அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு 2 மாதத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருப்பது மிக மிக கட்டாயம். இதை வந்து எதுக்கு சொல்கிறாங்க, எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அட்டாச் பண்ணாமல் ஒரு 5 வருஷம் ஒரு 7 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த புகைப்படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் முடிச்சிட்டாங்க. ஆனால் கட்டாயமாக இப்போ ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் அந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். அதோட 2 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக தேவைப்படும். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டை. ஆதார் அட்டையில் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைத்திருக்க வேண்டும். அப்படி மொபைல் நம்பர் இணைக்கலை அப்படின்னா உடனடியாக இணைத்து வச்சுக்கோங்க. என்னப்பா இது மொபைல் நம்பர்லாம் இணைச்சி வைக்கணுமா, இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு வேற இங்கே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னா கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை கொடுப்பாங்களா, இல்லை ஒரு சில குறைகள் உள்ளவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை கொடுப்பாங்களா? அதனால் நீங்கள் இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி வந்து அட்டஸ்டேட் பண்ணணும், எப்படி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடணும், என்ன கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்பு யூஸ் பண்ணணும், எல்லாமே A to Z நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோன் நம்பர் இணைக்கணும்னு சொல்லியிருந்தேன். கட்டாயமாக அந்த ஃபோன் நம்பரை இணைச்சிக்கோங்க. இணைக்கலை அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை இணைச்சிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது உங்களுடைய படிப்பு சான்று. நீங்கள் 8வது முடிச்சிருக்கலாம், 9வது முடிச்சிருக்கலாம், 10வது முடிச்சிருக்கலாம். என்ன முடிச்சிருந்தாலும் அதுக்கு ஏற்ற படிப்பு சான்று, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் கட்டாயமாக தேவைப்படும். நீங்கள் 8வது தான் முடிச்சிருக்கீங்க, மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு எப்படியெல்லாம் மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன ப்ரொசீஜரு, அது எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கணும், எல்லாமே ரெடி பண்ணி அவங்க ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் வேண்டும். அப்ளிகேஷன் போடுறதுக்கு மட்டும்தான் ஜெராக்ஸ் தேவைப்படுது. அதேமாரியே நீங்கள் வந்து நேரடி பணி நியமனம் பண்ணுறப்ப வந்து அது தேவைப்படுமானா அதுவும் தேவைப்படும். அதுவும் வந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்லுவேன். இப்போ நான் எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீடியோவை போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தானே அந்த வேலை வாய்ப்பு, இது எது கரெக்டாக இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதை நான் ஒரு 10 வீடியோவாக கூட போடலாம், இல்லைன்னா ஒரு 5 வீடியோவை கூட நான் கட் பண்ணி என்னால் போட முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன். அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ, ஆதார் அட்டை, ஃபோன் நம்பர் இணைக்கணும். படிப்பு சான்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது, 9வது, 10வது, 12வது எது முடிச்சிருந்தாலுமே ஓகே. அதுக்குண்டான சர்டிஃபிகேட், படித்ததுக்கு உண்டான ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லா விதமான இதுவுமே ரைட்ஸுமே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, படிப்பு சான்றிதழை. அடுத்தது 4வது ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்ஸ் வரலாம். நாங்கள் வந்து அப்போ இருந்தங்க ஜாதி சான்றிதழ் வாங்கலை, நாங்கள் வந்து இதுக்கு ஜாதி சான்றிதழ் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் படிப்பை முடிச்சிட்டோம், எங்களுக்கு எப்படிங்க, நாங்கள் எப்படிங்க இப்போ ஜாதி சான்றிதழ் வாங்குறது? இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா
ஒரு சில பேர் கமெண்டில் தெரியப்படுத்தியிருந்தாங்க, நாங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லை, நாங்கள் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட்டாயமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜாதி சான்றிதழ் கட்டாயமாக இருந்தது அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அது எந்த கேண்டிடேட்டாக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி ஒதுக்கியிருப்பாங்க. அது எஸ்சியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எஸ்சிஏவாக இருக்கலாம், பிடபிள்யூஎஸ்ஸாக இருக்கலாம், ஜென்ரலாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். ஒரு கேட்டகரி ஒதுக்குவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கேட்டகரி தான். இப்போ அதுமாரி சட்டம் எதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, இது அம்பேத்கர் இருக்கிறப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி சட்டம் திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. அது இதுக்குன்னு ரெடி பண்ணல, வேற ஒன்றுக்கு ரெடி பண்ணனது அது இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊரில் அவங்க ஜாதி இருக்குது அப்படின்னா அந்த அவங்க ஜாதிக்காரங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷ் பண்ணி அந்த இடத்த நிரப்புறது, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் கொண்டு வந்தது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறைகேடுகள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்தது. இந்த திட்டம் வரத்துக்கு முன்னாடியே இதில் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் நடந்தது. அவங்க கம்யூனிட்டி மட்டும் போடுறது அந்த ஸ்கூலில், அப்புறம் அவங்க வேலை முடிஞ்சோன்னா மறுபடியும் அதே கம்யூனிட்டி போடுறது. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுறச்சு அப்படின்னா, நீங்கள்லாம் ஒன்றும் போட தேவையில்லை, நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூலுக்கு என்னென்ன கம்யூனிட்டின்னு நாங்கள் சொல்லிடுறோம், நீங்கள் வந்து ஆட்கள் நியமனம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜரில் வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறதே கட்டாயமாயிருச்சா. அந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து முழு உரிமை கிடைக்குமா. அதனால் கட்டாயமாக ஜாதி சான்றிதழ் வேணும் இல்லையா, உடனடியாக ஜாதி சான்றிதழ் வாங்குங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, முதல்வர் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு படிவங்கள்லாம் வாங்கினாங்க, எல்லா ஊர்லேயுமே வாங்கியிருப்பாங்க. அந்த படிவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் கீழே போய் நீங்கள் வந்து இது வந்து ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் நின்று எம்பியை ஜெயிச்சிருப்பாங்க, அந்த எம்பி கிட்ட போய் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் கிடைக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லாத உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் கிடைக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நில சம்மந்தப்பட்ட இஷ்யூஸே ரொம்ப காலமாக இருந்துகிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து அதுக்குலாம் ஒரு 50,000 1 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த முதல்வர் திட்டத்தின் கீழே சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே நடந்திருக்கு. ஆதார் கார்டு இணைக்கணுமா, ஃபோட்டோ வைக்கணுமா, எல்லாமே A to Z வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். இது எதுக்குங்க தேவைப்படுது? பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்கவே மாட்டாங்க. போன டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கவே இல்லை. போன டைம் கேட்காதது இந்த டைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து போன டைம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் கேட்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. கட்டாயமாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக தேவைப்படும். நீங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தீங்களா, இந்த ஊரில் தான் வளர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும். இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஒரு சர்டிஃபிகேட் சொல்லுவோம்ல, அந்த சர்டிஃபிகேட்டோட இது வந்து மிங்கிள் ஆகும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறது. பிறப்பு சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிறப்பு சான்றிதழ் இருந்தால் தான் உங்களுக்கு தூரச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்க, இங்கே தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம், தூரச் சான்றிதழ்னா என்ன, அது நாங்கள் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கக்கூடிய இதுலேயே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா இந்த தூரச் சான்றிதழ் எங்கே வாங்கணும், எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 by 1 சொல்கிறேன். அடுத்தது சொல்கிறேன், வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் பொண்ணான கையை எடுத்துகிட்டு போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் மிக மிக கருத்துக்கால் துல்லியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், சத்துணவு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், போலீஸ் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வேலைவாய்ப்புகள்லாம் அறிவிச்சாங்க. நாமளே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சு கொடுத்துருக்கோம். ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சு கொடுத்துருக்கோம். அதேமாரி அரசு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு வந்தது அப்படின்னா நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சு கொடுப்போம். உங்களுக்கு சிரமம் கொடுக்காத வகையில் நாங்கள் எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்போம். எங்கெங்கே கொடுக்குறோங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் பார்த்துட்டோமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரச் சான்றிதழ். இந்த தூரச் சான்றிதழ் என்ன இந்த தூரச் சான்றிதழ் எதுக்கு பயன்படுது? இந்த தூரச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு தேவைப்படுது. நீங்கள் குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் தான் பேசும். இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தூரச் சான்றிதழுக்குள்ளே வரக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூரச் சான்றிதழ் எங்கே வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் போய் இப்படி எனக்கு தூரச் சான்றிதழ் வேணும்பா இந்த சத்துணவு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த தூரச் சான்றிதழ் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து விஓஓ கிராம நிர்வாக அலுவலர் விஓஓ ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே கொடுத்து நாங்கள் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறோம், எங்களுக்கு அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வாங்கிட்டு அவர் ஒரு டேட் ஒன்று கொடுப்பாரு. ஒரு 2 நாளோ 3 நாளோ ஒரு டேட் ஒன்று கொடுப்பாரு. அந்த டேட்டில் அங்கே விஓஓ ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கல்ல அந்த ஸ்கூலு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து நோட் பண்ணுவார். முதல்ல இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து நோட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து நோட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டே கேள்விகள் கேட்கலாம். இது வந்து எவ்வளோ தூரங்க இருக்கும், ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னு கேட்ட சிக்னேச்சர் பண்ணி கொடுக்குறீங்களும் இருக்கிறாங்க. நேரடியாக வந்து இப்படி இல்லை இப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த தூரச் சான்றிதழ் வாங்கணும். தூரச் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா சில பல பிரச்சனைகள் வரும். ஸ்டார்டிங்லேயே உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மார்க் கொடுத்து வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தூரச் சான்றிதழ் கட்டாயமாக தேவைப்படும். அந்த விஓஓ கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பணும். அந்த ஃபில் பண்ண ஃபார்ம் இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா வீடியோ இன்னும் பார்த்தீங்களா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும், பாதி வந்திருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தூரச் சான்றிதழ் முடிச்சிட்டோமா? 7வது, உங்களுக்கு டிசி தேவைப்படும். அதாவது இந்த டிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது முடிச்சிருந்தாலும் சரி, 7வது முடிச்சிருந்தாலும் சரி, 6வது முடிச்சிருந்தாலும் சரி டிசி அப்படிங்கிறத ஒன்று கொடுப்பாங்க. மார்க் ஷீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிசியை நீங்கள் பயன்படுத்தலாம். கட்டாயமாக மார்க் ஷீட்டும் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் தேவைப்படும். இல்லை இப்படி 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சான்றிதழ் கேட்டிருக்கிறாங்களா, அதை வந்து இது இல்லை அப்படின்னா டிசி பயன்படுத்தலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து டிசி பயன்படுத்திக்கலாம். அந்த டிசியில் என்ன பேர் இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல அந்த டிசியில் இருக்கிற பேரும், பிறப்பு சான்றிதழ் இருக்கிற பேரும், ஜாதி சான்றிதழ் இருக்கிற பெயரும், உங்களோட ஆதார் அட்டையில் இருக்கிற பெயரும், படிப்பு சான்றிதழ் ஏதாவது சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பெயரும் எல்லாம் ஒன்றா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒன்றா இல்லை அப்படின்னாலுமே அதில் சில பல பிரச்சனைகள் வரும். அதனால் இது எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆதார் அட்டையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். படிப்பு சான்றிதழையும் டிசிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதி சான்றிதழையும் பிறப்பு சான்றிதழையும் வந்து பார்த்தீங்க, ஜாதி சான்றிதழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் கட்டாயமாக அதே மாதிரி தான் இருக்கும். பிறப்பு சான்றிதழை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கலாம். அது மாற்றுறதுக்கு உண்டான ஆன்லைன் போட்டும் நிறைய இடத்துல இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக தேவைப்படும். அதேமாரியே இந்த டிசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டிசியை நீங்கள் வந்து இப்போதே ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெராக்ஸ்னு சொல்லி நீங்கள் போய் ஸ்கூலில் ஒரு லெட்டர் மாரி எழுதி கொடுக்கணும். என்ன லெட்டர்னால் மேலே வந்து ஃப்ரம் டூவை போட்டு இப்படி வந்து மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சத்துணவு அது வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா சமூக நலத்துறை அப்படின்னு போட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்திற்கு நான் விண்ணப்பிக்க இருப்பதால் வருடம், நீங்கள் என்ன வருடத்தில் ஸ்கூல் முடிச்சிங்களோ அந்த வருடத்தை எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா
அப்போ தான் அவங்க எடுத்து கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வருஷத்தில் முடிச்சிருக்காங்களா, ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எடுத்துக்காட்டு 2009 to 2010 அப்படின்னா 2009 to 2010 இந்த பள்ளி நான் முடித்துள்ளேன். ஆகையால் நான் வந்து சின்னதாக சொல்கிறேன், நீங்கள் இந்த கருத்தை வச்சு ஃப்ரீஃபாக, அதாவது விளக்கமாக நீங்கள் வந்து எழுதிக்கணும். இந்த கருத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு இதையே நீங்கள் 1 by 1 எழுதிக்கூடாது. இதோட கருத்தை எடுத்து நீங்கள் வந்து பேராகிராஃபாக ஃபில் பண்ணிக்கணும். இப்போ எதில் விட்டோம் அப்படின்னா, இப்படி வந்து 2009 2010 இந்த ஸ்கூலில் நான் படித்துள்ளேன். ஆகையால் எனக்கு மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா மார்க் ஷீட்னு போட்டுக்கோங்க. டிசி இல்லை அப்படின்னா டிசி கொடுக்குமாறு உங்களை தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இது எழுதிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தலைமை ஆசிரியரோ யாரோ ஒருத்தர் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசி கொடுக்கறதுக்கு உண்டான மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி அதிகப்படியாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டஸ்டேட். இது என்னதுங்க அட்டஸ்டேட்டு? இது எப்படிங்க நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த அட்டஸ்டேட் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும், இப்போ வந்து ஆதார் கார்டு, படிப்புச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், தூரச் சான்றிதழ், டிசி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குதுல்ல, இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பென் எடுத்து எல்லா ஜெராக்ஸ்லையுமே உங்களுடைய சிக்னேச்சர், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் அட்டஸ்டேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போடணும். அந்த செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டதுக்கு பிறகு எல்லாமே ஒவ்வொரு ஷீட்லேயுமே, ஒரு ஷீட்டில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஷீட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் அட்டஸ்டேட்டை நீங்கள் வந்து கட்டாயமாக போட்டு தான் ஆக்கணும். அந்த செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி ஃபார்மை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி, இல்லை 12th காலேஜ் படிக்கிறப்பையும் சரி, ஏதாச்சும் ஒரு ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டீங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஓகேப்பா இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ எல்லாம் டேலண்டாக பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலைக்கு வந்த சேலரி வந்து இவ்வளோ தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட நாம் வந்து இல்லைங்க எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பதிலெலாம் நீங்கள் வந்து சொல்லணும். அது வந்து ஒரு கிட்ட வரக்குள்ளே நான் வந்து எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து கபடி, என்எஸ்எஸ்ஸு, 10வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கபடி, என்எஸ்எஸ்ஸு இதுமாரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த 10 சர்டிஃபிகேட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதோட தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்லாம் பண்ணிட்டோமா, அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறோம். எப்படி ஃபில்அப் பண்ணணும்? இங்கிலீஷில் பண்ணலாமா? ஆல்ரெடி எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. அதான் A to Z தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம தமிழ்லேயே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு இந்த இடத்துல உங்களுடைய புகைப்படம், அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கேட்டேன்ல, அதை வந்து இந்த இடத்துல ஒன்று ஒட்டிக்கோங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் என்ன? இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ விஜய் அப்படின்னா தமிழில் ஏ போட்டு விஜய் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இல்லைன்னா லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா அதேமாரியே தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் வந்து சமையலருக்கு விண்ணப்பிக்கிறீங்களா, சமையல் உதவியாளருக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதேமாரியே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையலர் அப்படின்னா சமையலர் போடுங்க, இல்லை அப்படின்னா சமையல் உதவியாளர் அப்படின்னா சமையல் உதவியாளர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து போட்டுக்கோங்க. 3வது தகப்பனார் இல்லை அப்படின்னா கணவர் பெயர், அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தகப்பனார், திருமணமானதுக்கு பிறகு கணவர் அப்படின்னு பாருல, அந்த கணவர் பெயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கணும். வந்து கணவர் பெயரை ஃபில் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி மற்றும் வயது, பிறந்த தேதி போடணும், எந்த மாதம் போடணும், வருடம் போடணும், கட்டாயமாக இது வந்து போடணும். ஃபில் பண்ணுறப்ப பிளாக்கு ப்ளூ இது ரெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் கலரு. மினிமம் வந்து ப்ளூலேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது பார்த்துக்கோங்க.
கல்வி தகுதி 8ஆவதா 10ஆவதா டிகிரியா டிப்ளமோவா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது விண்ணப்பதாரரின் நிரந்தர முகவரி, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன முகவரி இருக்குதோ அந்த முகவரியை போட்டுக்கோங்க. அது நிரந்தரமான முகவரியாக இருக்கலாம், இல்லை டெம்பரரி முகவரியாக இருக்கலாம். அந்த முகவரியை போடணும். இல்லை நான் வந்து இப்போ இருக்கிறப்ப தூரச்சண்டத்தில் போட்டால் நான் வந்து மாட்டிக்குவேன், தூரச்சண்டத்தில் எனக்கு வந்து கரெக்டாக வராது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸுக்கு தான் போகணும். அதாவது நீங்கள் இருக்கிறது ஒரு ஊராக இருக்கணும், இப்போ நீங்கள் வசிக்கிறது ஒரு ஊராக இருக்குது, இப்போ நான் விஓ ஆஃபீஸில் இருக்கிறது இன்னொரு ஊராக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். எல்லாம் ஒரே அட்ரஸாக இருக்கணும், ஒரே டைமாக இருக்கணும். அதாவது ஒரே டைம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, தூரச்சான்றிதழ், விஓ ஆஃபீஸு, இது மூணையும் அவங்க சரி பார்க்கணுன்னா நீங்கள் முதல்ல அந்த ஊராக இருக்கணும். அடுத்தது விஓ ஆஃபீஸ் உங்களுக்கு அதுவாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் விண்ணப்பிக்க போகிற ஸ்கூலு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுமாரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதை நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிரந்தர முகவரி அதுவா. அடுத்தது விண்ணப்பிக்கும் மையத்தின் பெயர், மண்டலம், வார்டு, எண் குறிப்பிடவும். அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்களே, நீங்கள் வந்து வார்டா இல்லை நகரமா இல்லை மண்டலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது விண்ணப்பிக்கும் மையத்தின் இடையே உள்ள தூரம், இருப்பிடத்திற்கும் இடையே உள்ள தூரம். நான் சொன்னேன்ல அந்த தூரச்சான்றிதழ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க பாருங்கள், 8ஆவதா. அதேமாரி நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனாவதாக கேட்டிருந்தோம், தூரச்சான்றிதழ் 6ஆவதாக கேட்டிருந்தோம். இங்கே வந்து 8ஆவதாக கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கும் மையத்தில் இருந்து இடையே விண்ணப்பிக்கும் மையம், அதாவது உங்கள் வீட்டுக்கும் அங்கே விண்ணப்பிக்கிற மையத்துக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டரில் நீங்கள் வந்து இது பண்ணணும். சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கணும். எழுதிட்டு இணைத்துள்ளேன் சான்றிதழ் இணைத்துள்ளேன் அப்படிங்கிறத போட்டுக்கணும். அடுத்தது வகுப்பு, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, பிசியா, பிசிஎம்மா, ஓசியா, எஸ்சிஏவா, இதுமாரி எதோ அது நீங்கள் போட்டுக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 புள்ளி வச்சுருக்காங்களே அதுக்கு தானே நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரர் திருமணம் ஆனவரா ஆகாதவரா. திருமணமாக ஆனவர் அப்படின்னா திருமணம் ஆகிவிட்டது, திருமணம் ஆகவில்லை அப்படின்னா திருமணம் இன்னும் ஆகவில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் விதவையா கணவரால் கைவிடப்பட்டவரா, ஆம் எனில் அதற்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவையாக இருந்தாங்க அப்படின்னா விதவை சான்றிதழ்னு இருக்கும், அந்த விதவை சான்றிதழ் இணைக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவை சான்றிதழ் இல்லை அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் தான் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ரொம்ப இதாக இருக்கும். அந்த டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இணைக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கணவரால் விதவை ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விவாகரத்தானவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி விவாகரத்தானவங்களா ஆமாம் அப்படின்னா அது விவாகரத்துக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். அதை தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது கைபேசி எண். உங்களுடைய கைபேசி எண் இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணணும். விண்ணப்பிக்கும் குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, பெயர், வயது, உறவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வருமானம் ரொம்ப ரொம்ப குறைவாக போடுங்க. அதிகமாக போட்டிங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் கிடைக்காத போகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குறைவாக போடுங்க. வருடத்துக்கு 72,000க்குள்ளே இருக்கிற மாரி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கோங்க. அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிந்தவரா, அதன் விவரம். இதுக்கு நீங்கள் ஆம்னு போட்டீங்க அப்படின்னா வேலையே கிடைக்காது. அரசு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா ஆம் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு போட்டுக்கலாம். எத்தனை நபரோ அத்தனை நபரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் யாம் உண்மை என்று, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதி கூறுவது. நீங்கள் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினலாக வச்சுருக்கேன், அது வந்து தவறு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து நடவடிக்கைக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் இந்த இடத்துல போடணும். போட்டதுக்கு பிறகு இடம் போடணும், தேதியும் போடணும். இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னாலே ஓகே. அடுத்தது அனுப்ப வேண்டிய இதுக்கு வந்தாச்சு. மனுதாரர்
25 ரூபாய் தபால் தலை ஒட்டினை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பை தான் சொல்கிறாங்க. 1 ரூபா ஸ்டாம்போ 5 ரூபா ஸ்டாம்போ அது முக்கியம் கிடையாது. மொத்தம் 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும். ஒட்டிட்டு A4 ஷீட் போஸ்ட் கவர் வாங்கிக்கணும். A4 ஷீட் போஸ்ட் கவர் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சல் உரையை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசை எண் 4, 5, 6, 9 மற்றும் 11க்கான சுய சான்றற்ற இடப்பட்ட சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும் அந்த ஸ்டாம்ப்பு. அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர்னு சொன்னோம்ல, அந்த அட்டஸ்டேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகே, இதெல்லாம் ஃபில் பண்ணிடுறோம். ஓகே, இது நாங்கள் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய கிராமங்களாக இருக்கலாம், நகரங்களாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் கட்டாயமாக இருக்கும், அங்கே கொடுக்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ், எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த யூனியன் ஆஃபீஸில் இந்த ஃபார்ம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு, அதாவது நான் சொன்னல அந்த அப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் நியூஸ் கொடுப்பாங்கன்னு, அதுமாரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வெளியே ஒட்டியிருப்பாங்க. அதிலிருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தொடக்கமாகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி விண்ணப்ப படிவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்ப படிவம். இது நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் நேராக போய் யூனியன் ஆஃபீஸில் எப்போ அந்த வேலை வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே தான் கொடுப்பாங்க. ஆன்லைன்லலாம் எங்கேயுமே டவுன்லோட் பண்ண முடியாது. அப்படி வந்தது அப்படின்னா, நான் கைக்கு வந்தது அப்படின்னா நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், ஆன்லைன்லேயே பதிவேட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஏன் யூனியன் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை வந்து சீரியல் நம்பர் போட்டு வரும். 1, 2, 3, 4 இப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் போட்டு வரும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான இது வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அங்கே தான் போய் வாங்குற மாரி வரும். இல்லை இந்த டைம் ஒரு அப்டேட் கொடுத்து நாங்கள் வந்து இதிலே கொடுக்குறோம் அப்படின்னாலும், ஆன்லைன் மூலமாக வந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் நான் அவைலபிளாக கொடுத்துருவேன். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் அப்டேட். அப்படின்னா எப்படிலாம் விண்ணப்பிக்கிறது தெரியல அப்படின்னாங்க. நான் அதுக்கு A to Z வீடியோ கொடுத்துட்டேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரியே பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ, ஆதார் அட்டை, படிப்புச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், தூரச் சான்றிதழ், டிசி, அட்டஸ்டேட்டு, எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும், அடுத்தது NSS கபடி இது மாரி வந்து ஃபோர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும், இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஃபார்மோட ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு A4 ஷீட் போஸ்ட் கவரில் போட்டு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டி ஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸு, 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா VO ஆஃபீஸில் கொடுக்க சொல்லுவாங்க. இது 2 தவிர வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா VO ஆஃபீஸ் இல்லை, யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க சொல்லுவாங்க. அது இந்த யூனியன் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு போட சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான வேலைவாய்ப்பு இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்டேட் வந்த உடனே அடுத்த வீடியோ கொடுக்குறேன். இது எப்படி என்னன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒன்ஸ் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், டெலிகிராமில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். கீழே ஷேரிங் ஆப்ஷன் இலவசமாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒரு சில பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிடலாங்க. இந்த தூரச்சான்றிதழ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக கேட்பீங்க. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தூரச்சான்றிதழை பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சிங்க அப்படின்னா
தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான பிடிஎஃப் வேணும், தூர சேனத்தில் பிடிஎஃப் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் ஹார்டின் கொடுத்து அதுக்குண்டான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டடாக ஒன்றுலேருந்து ஒரு 3 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிலேட்டடாக நான் இந்த வீடியோ கொடுத்துருவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுமாரி வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.